இப்பொழுது நற்கருணை வழிபாடு ஆரம்பமாகிறது. புதிய குருக்கள் காணிக்கைகளாக இறைமக்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய காணிக்கைகளை இப்பொழுது பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். எனவே இறைமக்கள் வரிசையாக வருகை தந்து புதிய குருக்களின் கரங்களில் உங்களது காணிக்கைகளை கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உன்மாட்டை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணித்து நின்றேன், நான் பணித்து நின்றேன். பணித்து நின்றேன், நான் பணித்து நின்றேன். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், நற்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் நலனடைந்தேன், எழுந்தேன், விழைந்தேன், நீ படைத்தேன். இறைவா என் இறைவா, உன் வழியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா என் இறைவா, உன் வழியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா என் இறைவா, உன் வழியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா என் இறைவா, உன் வழியாய் என்னை ஏற்றிடுவாய்.
தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். உன் பணி புரிய அன்பின் தேவன் பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். இறைவா என் இறைவா, உன் வழியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா என் இறைவா, உன் வழியாய் என்னை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைகளுக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் அருட்பணியாளர்கள் புனித பீடத்தில் திருப்பணியாற்றவும் உம் மக்களுக்கு தொண்டு ஆற்றவும் விரும்பினீரே. அதனால் உம்மடியார்களது ஊழியம் உமக்கு எப்பொழுதும் ஏற்புடையதாயிருக்கவும் என்றும் நிலைத்திருக்கும் கனிகளை முதல் திரு அவைக்கு கொடுக்கவும் இப்பலையின் ஆற்றலால் வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் ஒரே திருமகனை தூய ஆவியாரின் அருட்பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவிழம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்கள் ஆவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர் பெயரால் அவர்கள் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகின்றார்கள். வார்த்தையால் உத்தமளித்து அருள் அடையாளங்களால் அவருக்கு புத்துயிரளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரர்களின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயல்கின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் மக்கள் சான்று வருகின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழரைத்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர்
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் மெய் போழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கையை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இம்மர நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீ வருமளவும் உமது இருப்பினை அறிக்கை இடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும்
நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர குருக்களையும் இன்று நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் அருள்பணி அருள்சாமி, அருள்பணி பீட்டர் ஜான், அருள்பணி மரிய பிரான்சிஸ், அருள்பணி சவரையார், அருள்பணி சேவியர் தனராஜ், அருள்பணி இருதய மந்தோனி, திருத்தொண்டர் அலெக்சாண்டர், அருள்பணி ஜெயராஜ், அருள்பணி ஜோசப் செல்வராஜ், அருள்பணி பாத்திமாநாதன், அருள்பணி ஜோசப் ஆண்டனி கிஷோர், அருள்பணி சேவியர் லுர்துசாமி, அருள்பணி ஜான் பீட்டர், அருள்பணி சேசுராஜ், அருள்பணி ஜான் போஸ்கோ, அருள்பணி KA ஆரோக்கியசாமி, அருள்பணி பீட்டர்ராஜ், அருள்பணி செல்வராஜ். மேலும் எமது குடும்பத்தில் மறைத்த அனைவரையும், இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இன்று எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்படக்கூடிய திவ்ய நற்கருணையை தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனைய சபையினர், பிற மத சகோதர சகோதரிகள் அமைதியாக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு. தன்னிகரில்லா தலைவரின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. நிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. வாழ்வாழ வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு. தாய் வயிற்றில் தோன்றும் முன்னே என்னை கருவாக அறிந்த அன்பு. தாய் வயிற்றில் தோன்றும் முன்னே என்னை கருவாக அறிந்த அன்பு. சிறு பிள்ளை என்னையுமே இறைவா குறைக்க பணித்த அன்பு. சிறு பிள்ளை என்னையுமே இறைவா குறைக்க பணித்த அன்பு. இறைவா குறைக்க பணித்த
அன்பு எல்லாம் இறையன்பே எதிலும் நிறையன்பே எல்லாம் இறையன்பே, எதிலும் நிறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே என் வாழ்வாழ வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு பாலிட பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு பாலையில பயணத்திலே வான் மன்னாவை பொழித அன்பு. பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு பகலிலும் இரவிலுமே இந்த குறையின்றி காத்த அன்பு. குறையின்றி காத்த அன்பு எல்லாம் இறையன்பே எதிலும் நிறையன்பே எல்லாம் இறையன்பே, எதிலும் நிறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே என் வாழ்வாழ வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. இறைவா அன்பு நிறைவான அன்பு உறவாக உறவாக வழங்கிய அன்பு இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உறவாக வழங்கிய அன்பு நிகரில்லா தலைவரின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு நிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறையன்பே எதிலும் நிறையன்பே எல்லாம் இறையன்பே, எதிலும் நிறையன்பே.
செய்த நல்லவரை போற்றுவேன். போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. நம்பிக்கையில் வேரூன்றி நிறைவாழ்வை நோக்கிய பயணத்தில் நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கென்று ஆயர் அவர்களால் திருப்பொழிவு செய்யப்பட்ட நமது புதிய குருக்களை வாழ்த்தி அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கும் நேரம் இது. அன்னை மரியாளின் பரிந்துரையோடு இதோ நமது புதிய குருக்களை வாழ்த்துகிறோம். நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கென்று நமது ஆயர் அவர்கள் சொன்னவாறு 91 மற்றும் புதிய குருக்களோடு சேர்த்து 97 அருள் பணியாளர்களோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற நேரம். அவரது அருளால் அருள் பொழிவு செய்யப்பட்ட நமது புதிய குருக்களை நமது மேதகு ஆயர் பி. தாமஸ் பால் சுவாமி மற்றும் நமது மறைமாவட்ட அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர், இறைமக்கள் நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துகிற தருணம். நமது மேதகு ஆயர் அவர்கள் புதிய குருக்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவர்களை வாழ்த்துகின்றார்கள். அவரோடு சேர்ந்து நாமும் புதிய குருக்களை வாழ்த்துவோம். அருள் அஜித் குமார் அவர்களுக்கு நமது ஆயர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார்கள். கரவொலி எழுப்பி நமது புதிய குருவை வாழ்த்துவோம். அருள்பணி ஜான்சன் அவர்களை நமது ஆயர் பெருந்தகை பொன்னாடை போர்த்தி வாழ்த்துகின்றார்கள். அருள்பணி சூசை பிரகாஷ் அவர்களை நமது ஆயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்தி அருள்பணி ஸ்டீஃபன் ரஞ்சித் அவர்களை வாழ்த்துகிறோம். அருள்பணி ஸ்டீஃபன் தாமஸ் அவர்களை ஆயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துகின்றார்கள். அருள்பணி சூரிய பிரகாஷ் அவர்களை நமது ஆயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துகின்றார்கள். நமது மேது ஆயர் அவர்களுக்கு நன்றி. திண்டுக்கல் மறைமாவட்டம் இறை அழைத்தலின் விளைநிலம். திண்டுக்கல் மறைமாவட்டத்தின் 22 ஆண்டுகால வரலாற்றில் இந்த ஆண்டு மிகவும் போற்றுதலுக்குரிய ஆண்டு. 6 குருக்கள். பெற்றோர்கள் என்பவர்கள் இறை நம்பிக்கையை நமக்கு நிறைவாக கொடுக்கக்கூடியவர்கள். இந்த 6 புதிய குருக்களுக்கும் இவர்கள் இறை நம்பிக்கையோடு இறை அழைத்தலையும் கொடுத்து ஊக்குவித்து இன்று திண்டுக்கல் தல திரு அவைக்கு அர்ப்பணமாக்கி இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இந்த பெற்றோர்களை திண்டுக்கல் திரு அவை நன்றியோடு போற்றி மகிழ்கின்றது. புதிய குரு அருள் அஜித் குமார் அவருடைய பெற்றோர்களுக்கு மேதக ஆயர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து இறை ஆசிரையும் அன்பையும் பகிர்ந்து கொள்கின்றார். புதிய குரு ஜான்சன் அவர்களுடைய பெற்றோருக்கு மேதக ஆயர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து இறை ஆசீர் வழங்குகின்றார்.
புதிய குரு சூசை பிரகாஷ் அவர்களுடைய பெற்றோருக்கு மேதக ஆயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி இறையாசீர் வழங்குகின்றார். புதிய குரு ஸ்டீபன் ரஞ்சித் அவருடைய பெற்றோருக்கு மேதக ஆயர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து இறையாசீர் வழங்குகின்றார். புதிய குரு ஸ்டீபன் தாமஸ் அவருடைய பெற்றோருக்கு மேதக ஆயர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நன்றியையும் இறையாசீரும் வழங்குகின்றார். புதிய குரு சூரிய பிரகாஷ் அவருடைய பெற்றோருக்கு மேதக ஆயர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து இறையாசீர் வழங்குகின்றார். இறை இயேசு கிறிஸ்துவிலே அன்பிற்குரியவர்களே, இந்த இனிமையான நாளிலே அனைவருக்கும் ஈஸ்டர் பெருவிழா வாழ்த்துக்களோடு புதிய குருக்களுக்கு வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கி பேராலயத்தின் சார்பு மகிழ்கின்றோம். இன்றைய நாளிலே மாலை 5:30 மணிக்கு நமது மறைமாவட்ட ஆயரவர்கள் புதிய குடிமரமானது அர்ச்சிக்கப்பட்டது. ஆயரவர்களுக்கு பேராலயத்தின் சார்பாக அன்போடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கரவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளை ஆயரவர்களுக்கு அன்போடு உரித்தாக்குவோம். பேராலய பங்கு திருவிழாவானது 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகின்றது. மே மாதம் 1 தேதி அன்று விழா நிகழ்வானது நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவிக்கின்றோம். நடைபெறக்கூடிய எல்லா நவநாட்களிலும் இறைமக்கள் முழுமையாக பங்கு பெற்று புனித வழியாக இறையாசிரி பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது பேராலய பங்கிலே திருத்தொண்டராக 6 மாதங்களாக சிறப்பாக பணியாற்றி இன்றைய நாளிலே குருவா திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்ற அருட்தந்தை சூசை பிரகாஷ் அவர்கள் நாளை தினம் உலகம்பட்டியிலே திருப்பணி நிறைவேற்றிய வழியிலே அவருடைய முதல் நன்றி திருப்பலிக்கு நமது பேராலயத்தின் சார்பாக செல்வதற்கு நாளை மாலை 5:30 மணிக்கு பேருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை பங்கேற்க விரும்பக்கூடிய இறைமக்கள் இந்த பேருந்திலே வந்து இணைந்து இந்த முதல் நன்றி திருப்பலியிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. புதிய அருள்பணியாளர்களின் சார்பாக அருள்பணியாளர் ஸ்டீஃபன் ரஞ்சித் அவர்கள் நன்றி தெரிவிக்க வருகின்றார்கள். இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, புதிய அருள்பணியாளர்கள் சார்பாக உளம் நிறைந்த மகிழ்ச்சியோடு உங்கள் முன் நன்றி கூற விளைகிறேன். இறைப்பணிக்காய் தேர்ந்தெடுத்து இந்நாள் வரை கரம் பிடித்து வழிநடத்திய மூவொரு இறைவனுக்கு எங்கள் முதற்கண் நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். இயேசுவின் இறையாட்சி கனவை நனவாக்க திண்டுக்கல் மறைமாவட்டத்தோடு இணைந்து பணியாற்ற குருவாக இன்று திருநிலைப்படுத்திய எம் பாசமிகு ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களுக்கு புதிய குருக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களின் நன்றியை வெளிப்படுத்தும் பொருட்டு அருள்பணி அருள் அஜித்குமார் பொன்துகில் அணிவித்து எங்கள் நன்றியை வெளிப்படுத்துவார். எங்களை பெற்றெடுத்து அன்பாலும் இறை ஞானத்தாலும் வளர்த்து குருத்துவ பணிக்கு எங்களை அனுப்பி வைத்த எங்கள் பெற்றோர்களுக்கும்
எங்கள் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட எம் உடன்பிறப்புகள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். பல்வேறு நிலைகளில் எங்களோடு உடனிருந்து வழிநடத்திய திண்டுக்கல் மறைமாவட்ட முன்னாள் இந்நாள் முதன்மை அருள்பணியாளர்கள், பொருளாளர்கள், செயலக முதல்வர்கள், மறைமாவட்ட வட்டார அதிபர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள், துறவர சபை அருள்பணியாளர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் பிற மறைமாவட்ட அருள்பணியாளர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். எங்களின் பயிற்சி காலங்களில் எங்களோடு உடனிருந்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து நல்ல அறிவுரைகள் வழங்கி எங்களை பக்குவப்படுத்திய அனைத்து குருமட அதிபர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீக குருக்கள் மற்றும் அலுவலக இல்ல பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய உருவாக்க பயணத்தின் இறுதி பயிற்சியான 6 மாத திருத்தொண்டு கலப்பணியில் பல்வேறு அனுபவங்களின் வழியாக வழிநடத்திய அருள்பணியாளர்கள் அருள்பணி செல்வராஜ், அருள்பணி பெர்னாட்சா, அருள்பணி மரிய இஞ்ஞாசி, அருள்பணி அகஸ்டின் ஜேக்கப், அருள்பணி தாமஸ் ஜான் பீட்டர், அருள்பணி ஏஎன்எஸ் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும், மேலும் எங்களை அன்பினால் பாசத்தால் உபசரித்த மேட்டுப்பட்டி, பஞ்சம்பட்டி, திண்டுக்கல், கொசவப்பட்டி, மங்கமனூத்து, பழனி ஆகிய பங்கு மக்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். இன்றைய வழிபாட்டிற்கு எங்களை தயார் செய்த முப்பணிக்குழு செயலர் அருள்பணி சூசை ஆரோக்கியதாஸ், அவரோடு இணைந்து எங்களை தயார் செய்த அருள்பணி டேவிட் செபாஸ்டின், அருள்பணி அருளரசு, மறைமாவட்ட வேதியர்கள் அனைவருக்கும் எம் மனமார்ந்த நன்றிகள். இன்றைய வழிபாடு மற்றும் நிகழ்வுகளை முன்கூட்டியே சிறப்பாக தயாரித்து பல முன்னேற்பாடுகளை செய்து ஒருங்கிணைத்த புனித வளனார் பேராலய பங்கு தந்தை பேரருள்பணி மரிய இஞ்ஞாசி, அவரோடு இணைந்து உழைத்த உதவி பங்கு தந்தையர்கள் அருளப்பன், லீனஸ், பேராலய பணியாளர்கள், பீடச் சிறுவர்கள் மற்றும் பீட அலங்காரம் செய்து உதவிய அமளவை அருள் சகோதரிகள் அனைவருக்கும் நன்றிகள். மேலும் ஒளி அமைப்பை ஏற்பாடு செய்த வளனார் பேராலய பணியாளர்களுக்கு எமது நன்றிகள். தியானம் வழியாக எங்களை தயாரித்த அருள்பணி பிரிட்டோ சேவியர் செசா அவர்களுக்கு எங்களது நன்றிகள். ஒருமுறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்ற வார்த்தைக்கேற்ப திருப்படையில் பாடல்கள் பாடி இறைவனின் உடனிருப்பை உணரச் செய்த குமரன் திருநகர் பங்கை சார்ந்த பாடக குழுக்களுக்கும் அவர்களை தயார்படுத்திய அருள்பணி கிறிஸ்துராஜா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இன்றைய நாளிலே திருப்பலியை சமூக ஊடக வழியாக ஒளிபரப்பு செய்ய உதவிய சாராள் கலைத்தொடர்பு செயலரான அருள்பணி அந்தோணிசாமி மற்றும் அவர்களின் குழுக்களுக்கு எமது நன்றிகள். உணவு வழங்க இடவசதி செய்து கொடுத்த புனித மரியன்னை தொடக்கப்பள்ளி மற்றும் புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி அதிபர், தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி பொறுப்பாளர்களுக்கு எமது நன்றிகள். எங்களது அழைப்பை ஏற்று வருகை புரிந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அன்பின் விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அருள்பணி சூசை பிரகாஷ் அவர்களின் உறவினர்களுக்கு புனித மரியன்னை தொடக்கப்பள்ளியிலும், அருள்பணி ஸ்டீஃபன் ரஞ்சித் மற்றும் அருள்பணி ஜான்சன் அவர்களுக்கு ஹாக்கி மைதானத்திலும் உணவு ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றன. அருள்பணி ஸ்டீபன் ரஞ்சித் மற்றும் அருள்பணி ஜான்சன் அவர்களின் உறவினர்கள் புனித மரியன்னை தொடக்கப்பள்ளி வழியாக ஹாக்கி மைதானம் சென்று அன்பின் விருந்தில் பங்கு கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அருள்பணி அருள் அஜித்குமார் அவர்களுக்கு கால்பந்து மைதானத்திலும், அருள்பணி சூரிய பிரகாஷ் மற்றும் அருள்பணி ஸ்டீஃபன் தாமஸ் ஆகியோருக்கு கூடைப்பந்த மைதானத்தில் உணவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே உறவினர்கள் அனைவரும் அன்பின் விருந்தில் பங்கு கொண்டு எங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆயர் ஆண்டனி டிவோட்டா அவர்கள் பொதுவாக குருத்துவ அருட்பொழிவு நாளில் இந்த குருக்களை எல்லாம்
குருத்துவ கல்லூரிகளில் பயிற்றுவித்த ஆசிரிய குருக்களுக்கு சிறப்பான நன்றியை கூறுவது உண்டு. ஆகவே நானும் அதை செய்ய விரும்புகின்றேன். ஃபாதர் ஜான் குழந்தை வந்திருக்கிறார். அதே போல் பெங்களூர் செமினரியிலிருந்து மெர்லின் ரஞ்சித் வந்திருக்கிறார். இன்னும் மற்றவர்களும் வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆகவே இவர்களை பயிற்றுவித்த பயிற்சி கொடுத்த நல்ல குருக்களாக உருவாக பணியாற்றிய குருத்துவ கல்லூரிகளின் அதிபர்கள், ப்ரொஃபஸர்ஸ், பேராசிரியர்கள், ஆன்ம இயக்குநர்கள், சென்னையிலிருந்து ஃபாதர் இருதயராஜ் வந்திருக்கிறார். ஆகவே அவருக்கும் சிறப்பான நன்றியை கூறிக்கொள்கிறோம். அவர்கள் மிக ஒரு முக்கியமான பணி, அதை அர்ப்பணத்தோடு அவர்கள் செய்து வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நன்றியும் பாராட்டையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாடல் குழுவினருக்கு நன்றி சொன்னார்களா என்று எனக்கு தெரியவில்லை. மிகச் சிறப்பாக பாடினார்கள். குமரன், திருநகர் பங்கு பாடல் குழுவினர் மிகச்சிறப்பாக பாடினார்கள். எங்கே அங்கே பங்கில் தான் இருக்கீங்களா? வேலையிலிருந்து வந்திருக்கிறீங்களா? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ சிறப்பாக இருந்தது. நான் 2 பாடலை பாடச் சொல்லி கேட்டேன். அன்புள்ள சீடனுக்கு தியான பாடல் நான் விரும்பி பாட சொன்னேன். அவங்க பாடினாங்க. அதே போல் திருவிருந்து பாடல் நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக, எனக்கும் பிடிச்சமான பாட்டு, அதையும் பாடச் சொன்னேன். அந்த 2 பாடல்களையும் அவர்கள் சிறப்பாக பாடினார்கள். ஆகவே பங்கு தந்தைக்கும் பாடல் குழுவினருக்கும் சிறந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இன்று பெரிய அளவில் பெற்றோர்கள், பெரியோர்கள், பங்கு மக்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் அருளாசை வழங்குகின்றேன். புதிய குருக்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்களுக்கும் நன்றி கூறி உங்கள் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருவுணவு உம் அருள் பணியாளர்களுக்கும் உம் அடியார்கள் அனைவருக்கும் புது வாழ்வு அளிப்பதாக. அதனால் அவர்கள் உமது முடிவில்லா அன்பில் இணைந்திருந்து உமது மாண்புக்கு உந்த பணி செய்ய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்குவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். திரு அவை தோற்றித்து வரும் ஆழ்வோருமான இறைவன் அருட்பணி கடமைகளை உண்மையான உள்ளத்துடன் நீர் நிறைவேற்ற தமது அருளால் தொடர்ந்து உம்மை காப்பாராக. இவ்வுலகில் இறை அன்புக்கும் உண்மைக்கும் ஊழியராகவும் சாட்சியாகவும் ஒப்புரவின் உண்மையுள்ள பணியாளராகவும் உம்மை அவரே ஏற்படுத்துவாராக. கிறிஸ்துனுடைய உடலின் ஒன்றிப்பில் நம்பிக்கையாளர் தொடர்ந்து வளரும் பொருட்டு அவர்களுக்கு உயிருள்ள அப்பத்தையும் வாழ்வின் வார்த்தையையும் வழங்கிட உண்மையுள்ள அருள் நெறியாளராக உம்மை அவர் ஏற்படுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதிய குரு ஆசீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உயிர்த்த ஆண்டவரின் மக்களாக வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் பழி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. நிறையுடன் பணியேற்று சான்று பகர்ந்திட வேண்டுகிறோம். பின் தந்தையை போல முழு நிறைவாக உடன் நின்று வாழ்த்துகிறோம். நிறையுடன் பணியேற்று சான்று பகர்ந்திட வேண்டுகிறோம். பின் தந்தையை போல முழு நிறைவாக உடன் நின்று வாழ்க, எழுத இணைக அருள் பணிதனில் மகிழ்க. வாழ்க வாழ்க அருள் குருத்துவம் வாழ்க, எழுக இணைக அருள் பணிதனில் மகிழ்க. நிறையுடன் பணியேற்று சான்று பகர்ந்திட வேண்டுகிறோம். தந்தையை போல முழு நிறைவாக உடன் நின்று வாழ்த்துகிறோம். அடிமை அன்னை மறி வழியில் ஒழுங்கிடும் குருத்துவமே. மறை சாட்சியாய் வாழ்வதும் குருத்துவமே. இறை தந்த உயர் வரும் குருத்துவமே. வாழ்க வாழ்க அருள் குருத்துவம் வாழ்க, எழுக இணைக அருள் பணிதனில் மகிழ்க. வாழ்க வாழ்க அருள் குருத்துவம் வாழ்க, எழுக இணைக அருள் பணிதனில் மகிழ்க. நிறையுடன் பணியேற்று சான்று பகர்ந்திட வேண்டுகிறோம். பின் தந்தை போல முழு நிறைவாக உடன் நின்று வாழ்த்துகிறோம். தூய்மையை வளர்த்திடும் குருத்துவமே. நல்ல அமைதியின் தூது குருத்துவமே. இறை தந்த உயர் வரும் குருத்துவமே.
வாழ்க அருள் குருத்துவம் வாழ்க எழுக இணைக அருள் பணிதனி மகிழ்க வாழ்க வாழ்க அருள் குருத்துவம் வாழ்க எழுக இணைக